கூட. ஓகே. ஏ பாலா, கொஞ்சம் கிட்ட வாயே. ரெடி சரி. அதை பாரு. ஐயோ சீக்கிரமா போட்டுற. பாரு ரெடி லீலா. புஷ்பம் இல்லாத தோட்டம் போல நீ இல்ல குரூப் போட்டோ நல்லா இருக்குமா? கரெக்ட் சரோஜா, கரெக்ட். நான் இங்க இருந்துட்டா போட்டோ எடுக்கிறது யாரு? எதுக்கும் அந்த தூண்டிய கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தெரியாதவன் எப்படி அடி கேட்கறது? எதுக்கு கொஞ்சம் கேட்டு பாப்போமே. சரி சரி. மிஸ்டர் தூண்டி. என்னையா? ஆமா உங்களை தான். ஏன்? ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஓ கொஞ்சம் கேமராவை கிளிக் பண்றீங்களா? ஓ ஓ. ஐயா ராமா, ஐயா இப்படி இல்லைங்க, இப்படி வாங்க. இத பாருங்க, இது கொஞ்சம் இப்படி கிளிக் பண்ணுங்க. ரெடி தானே? என்னம்மா நீ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிறிய? சரி நல்லா சரி. நீ ஒண்ணு இல்ல, கைய அப்படி வச்சுட்டு நில்லுன்னு. நீங்க போல விழணும் பாருங்க. வேண்டாம் நீங்க போங்க. சட்டம் போயா. ஸ்டடி ப்ளீஸ். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். உங்களையும் ஒரு போட்டோ. உட்காருங்க. மிஸ்டர் கொஞ்சம் எழுந்துருங்க. இப்படி கை வச்சுக்கோங்க. இப்போ உட்காருங்க. வெரி சாரி. போயிட்டு வரீங்களா? பங்கெடுத்துக்குவேனா? அதுக்குத்தான் நான் சொல்றேன், இதுல இருந்து ஒண்ணு நல்லதா பொறுக்கி எடுங்க. எல்லாம் கண்ணும் காதும் கடைஞ்சு எடுத்த மாதிரி இருக்கும். சட்டுப்பட்டுன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணி தாலிய போடுங்க. அப்புறம் பாருங்களேன், கொடுத்து வச்ச மாதிரி அடுக்குமே குவா குவா குவான்னு கத்தும் உங்க வீட்டுல. அழகா லட்சணமா. மாமா மாமா, என்ன மாமா இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மன்னா தம்பியா நீங்க கூட சுமாரியா? நீ மாமா, இன்னைக்கு நீங்க ஊருக்கு புறப்பட போறீங்களா இல்லையா? நான் போறேன் போகல, அத பத்தி உனக்கு என்னடா? மாமா, நீங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சுட்டு மறு கல்யாணம் செஞ்சுக்க ஏற்பாடு செய்யறத நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டா என் சொத்தெல்லாம் எங்க கிடைக்காம போடுமோன்னு அஸ்திவாரம் போடுறீங்க? உங்க சொத்துல எனக்கு ஒரு நயா பைசா கூட தேவையில்லை மாமா. ஆனா எங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சது என் கண்ணால பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க முடியாது. அத்தை 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 அவளுக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது அத்தை குத்தமான்னு கேட்கிறேன். இல்லடா இல்ல, ஆயப்ப இல்லாத அனாதி பயல வளர்த்து ஆளாக்கணும் பாரு, அது ஏன் வளர்த்த கடா மாறுற பாய். மாமா மாமா, நான் நியாயத்தை சொன்னேன். 4 பேர் பார்த்து நம்ம சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் மாமா. 50 வயசுக்கு மேல எனக்கு நீ வந்து அறிவிப்பு கட்டுறிய? அறிவு கட்ட பயல. போடா போய் உன் வேலையை பாரு. போறேன் மாமா போறேன். இப்பவே நான் அத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி சொல்லு போறா போறா. அத்தை சரி அத்தை இந்த பையன் ஒருத்த பூனை கட்டவன், அவன் ஒருத்தி நானும் தெரியாது. நடுப்பறன்னு நான் அவசரம். என்ன பண்றதுங்க, எல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன எவ்வளவு நாளைக்குச்சியா இவ்வளவு? மன்னாரு மன்னாரு தம்பி தம்பி. ஏமாலில இவ்வளவு நேரம்? கொஞ்சம் லேட்டா. சீதா, அம்மா இந்த சைக்கிள் கொண்டு போய் மோகனா வீட்டுல கொடுத்துடு. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. வாமா சாப்பிட. இல்லப்பா, இதான் எங்க வீடு. உங்களுக்கு நீ வாட்டி போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீட்டுல இறங்கிட்டு நான் நடந்து வரணும்.
போயிட்டு வா. ஒட்டி எடுக்க மறந்துட்டேன் நானே. போயிட்டு வாப்பா. சின்ன பையா, சின்ன பையா, சார்ஜா போய் ஏதா மடையா நாடா. வாங்க 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 வாங்க. ஆமா, ஊர்ல என் தம்பி சௌக்கியமா? யாரா உன் தம்பி? அவன்தான் ஐயா கிட்ட அசிஸ்டன்ட். ஓஹோ, அசிஸ்டன்ட் குழந்தைய கேக்குறியா? உயிரோட தான் இருக்கான். என்னப்பா உடம்புல ஒரே அடியா அழைச்சு போச்சு. சரியா சாப்பிடுறீங்க ஐயா? சாப்பிடுறேன்னு. மாமா நல்லா இருக்காரா? மாமா இல்லையா? மாமா வந்து மண்ணா கட்டியாகும் மனுஷனா அவரு. சின்ன பையா, தொட்டில இருக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து பீரோல ஒழுங்கா வை. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆட்டம் சொன்னையா? பத்தி கேட்டதுக்கு நீ ஒண்ணும் சொல்லாம வந்துட்டியே. அவர் எப்படிப்பா இருக்காரு? அவரு நல்லா தான் இருக்காரு. ஆனா அவருடைய போக்கு எனக்கு வர வர பிடிக்கவே இல்லை. ஏன்ப்பா? இந்த தரங்க தாண்டவராயன் அவனை கூப்பிட்டு மறுபடியும் மறுகல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஏன் தலைவிதி. யார சொல்லியும் குத்தம் இல்லை. மன்னாரு, நீ கோபத்துல உங்க மாமா கிட்ட தப்பு தண்டா நடந்துக்கலையே. நான் ஏன் இப்ப நடந்துக்கிறேன்? அவர் தான் என்ன கண்ணா பின்னான்னு வாயில வந்து அப்படி கண்டபடி எல்லாம் திட்டாரு. எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்தது. நான் நேரா இங்க ஓடி வந்துட்டேன். ஒண்ணும் நினைச்சுக்காதப்பா. இந்த டிஃபன் சாப்பிடு. என்னப்பா? அடுத்த வீட்டுக்கு யாராவது புதுசா கொடுத்தன வந்திருக்காங்களா? ஆமையா, வந்து 1 மாசம் ஆச்சு. ரொம்ப நல்ல குடும்பம். புருஷன் பொஞ்சாதி ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் குணத்துல தங்க கம்பி. அந்த பொண்ணு குரங்கு. குரங்குன்னா? ஆமையா, எப்ப பாரு ஆட்டம் பாட்டு ஒரே கூத்து. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, நீ பலகாரத்தை சாப்பிடு. பசியோட இருக்கிற. சார்,
ஜாதி மறைந்தொழியும் இப்புவி மேல் நீதி மழை பொழியும் இப்புவி மேல் நீதி மழை பொழியும் ஓ பிரேமையின் ஜோதியினால் பேரின்பம் எங்கும் போம் இவ்வையம் தனில் தங் ரொம்ப பிரமாதமா இருந்ததுல. சகிக்கல மகா மட்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லா தானே இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு பாடுற பாட்டா இது? பாட்டு தான் பாடுறாளே, ஒரு ராமாயணம் பாரதம் பாடக்கூடாது? பொண்ணுன்னா அட்டக்க ஒட்டுக்க இருக்கணும். இதா பொண்ணு? கரெக்ட் கரெக்ட். அதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மிஸ்டர், ஏ மிஸ்டர், ஏ ஹலோ மிஸ்டர் தூண்டி. மிஸ்டர் தூண்டி, அந்த கேள்வி என்ன கேவலமா பேசினதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம்? இது என்ன தெரியுமா? ஓ தெரியுமே. இது வந்து சவுக்கு, அது வந்து விளக்குமாறு. ஜாக்கிரதை, போனா போகுதுன்னு இதுவரை சும்மா இருந்தேன். இனிமே நீயோ அந்த கேள்வியோ உங்க வீட்டுல வேற யாரா இருந்தாலும் சரி, என்னை பத்தியோ என் பாட்டை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க, உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதாலேயே விளாஸ் விளாசனி விளாஸ் விடுவேன். Idiot. Scoundrel. Stupid. மாரியோ, சங்கம் இது சங்கம் இது கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. சுடி சுடி உலகத்தில் தடி அடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. கெடு பிடி உலகத்தில் தடி அடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது. கஜனி முகம் அது போல் படையும் எடுத்திட வேணுமடா. பச்சை ஓந்தி போல் மாறாமலே பல கட்சி கட்சி என்று சேராமலே பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும். பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும். பாட்டாளி மக்களோடு கூட்டாளி ஆகணும். ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. கடிபிடி உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது. தூக்கத்தை மறந்திடணும், பலகையில் தூங்கிட பழகிடணும். பிங்கிலே படுத்து வாடாமலே உன் நெஞ்சிலே உறமின்றி ஓடாமலே சத்தியத்தை காக்கணும் அசத்தியத்தை காக்கணும். சத்தியத்தை காக்கணும் அசத்தியத்தை காக்கணும். கத்தி முனை கண்டாமல் சுத்தி சுத்தி பாயணும். ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. பிடி உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது. துப்பாக்கி பயத்தில பீரங்கியா துணிந்தே பிறந்த தோழர்களே, அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம். அடி உதை பட்டாலும் பொறுத்திடுவோம். கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும். கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும். ஒற்றுமையை காட்டி நம்ம வெற்றி கொடி நாட்டணும். ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது, காரியம் கைகூடும் சங்கம் இது. கொடி பிடி உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் டபாய்க்கணும் டபாய்க்கணும் ஜமாய்க்கணும். கத்தார் நிறைந்த சங்கம் இது.
குருவே, இவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்க, தங்கத்தை வேற வச்சிருக்கீங்க, நீங்களா தலைவர் ஆயிட்டீங்க, எங்களை எல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க, சந்தா வேற வாங்கிட்டீங்க, இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற, நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை தட்ட சொல்றீங்க. பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க. காரியம் கைகூடும் சங்கன்னு பேர் வச்சிருக்கீங்களே, இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க? இருங்கடா, இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம், ஊராங்காசுல பொன்னாட போத்திக்கிறாருந்தா உங்களுக்கு சிரிப்பு. டேய், காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா. ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா? வந்தாதானடா ஆரம்பிக்கிறதுக்கு. என்னடா வந்தாச்சு? குருவே குருவே, என்னடா அது குருவே சம்பாதிக்கிட்டு? என்னடா அது? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு. அடிக்க வந்தாளா? அது யாரடாவா? தங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளை கை தொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு. அடுத்த வீட்டு பொண்ணா? ஓஹோ, டேய் சும்மா விடப்படாது. கொஞ்சம் பொறுங்க பாருங்க, அவளை நானே என்னடா அவளையாவது தவளையாவது? என்னடா அது? சொல்றேன் குரு, நானு லவ் பண்றேன். சிரிப்பு என்னடா? என்னது? காதல். அவ உன்ன காதலிக்கிறாளா? இல்லையே, அடிக்க வரானே. அடிக்க வந்தாளா? டேய், இந்த தங்கம் எங்க காரியத்தை சாதிச்சதுன்னு கேட்டீங்கல்ல, இப்ப இந்த காரியத்தை அவனுக்கு கை கூட வைக்கணும். புறப்படுங்க. டேய், கேள்வி மேல கேள்வி கேட்டியடா, கிழவி மவனே பாடா. அப்பா, எனக்கு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ். பலே யோ ராவுல பாத்திராயா, நம்ம பொண்ணு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. உள்ளது நமஸ்காரம். உள்ளது மாமா, உள்ளது. சீக்கிரம் கல்யாணம் உண்டாகட்டும். போங்க மாமா. அதை என் கண்ணால பார்க்க கொடுத்து வச்சிருக்கா இல்லையா? உள்ளது. யாரைய சுத்த புரியாதவனா இருக்க. இங்க கேள்வி, எது எப்ப எப்படி நடக்கணுமோ அது அப்ப அப்படி தாண்டி நடக்கட்டும். உள்ளது. மலர் கொடி மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் ஆடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே. குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, கவி குயில் போலே இந்த கானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே.
போலே இந்த காலம் பாடுவேனே மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே அவசரம் வேணாம். கீழே நேரம் அங்கேயே பாஞ்சிருவோம்.